quadratic equationல நேத்து subdivision first oneல e வரைக்கும் பார்த்தோம். அடுத்தது வந்து f subdivision. 4x minus 3 by 2x plus 1 minus 10 into 2x plus 1 by 4x minus 3 equal to 3. So எப்பவுமே இந்த மார்க் சம்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிராக்ஸ் உடைய ரெசிப்ரோக்கல் தான் எப்பவுமே கொடுப்பாங்க. சோ இந்த வேல்யூ வந்து a எடுத்துக்கிறோம். ரைட் 4x minus 3 divided by 2x plus 1 equal to a. சோ இந்த வேல்யூ a ஆயிரும். இந்த பிராக்ஸ் உடைய ரெசிப்ரோக்கல் கொடுத்தனால இந்த இடத்துல வந்து 10 by a equal to 3. சோ அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்றாங்க அப்படினா லெஃப்ட் சைடுல வந்து ஒரு LCM இருக்கு. So left side to minus a only, sir. Left side to minus a only. Yeah. And infinity plan is left side. Here வந்து LCM எடுக்கும்போது என்னன்னா a square minus 10 by a equal to இத வந்து ஒரு 3 by 1 மாதிரி எழுதிக்கலாம். So cross multiply பண்ணா a square minus 10 equal to 3a. So அடுத்த ஸ்டெப்ல a square minus 3a minus 10 equal to 0. So two numbers multiply பண்ணா minus 10. அதே two numbers simplify பண்ணா minus 3. So minus 5 plus 2. அதுக்கப்புறம் a ஸ்கொயர் மட்டும் விளையாட்டி by a போட்டுக்கிறோம். So இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா a plus a minus 5 into a plus 2 equal to 0. So a minus 5 equal to 0, a equal to 5, a plus 2 equal to 0, a equal to minus 2. இதுக்கப்புறம் என்ன பண்றோம் அப்படின்னா a உடைய வேல்யூ நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா 4x minus 3 divided by 2x plus 1 equal to 5 by 1 எடுத்துக்கலாம். So cross multiply பண்ணும்போது என்னன்னா 5 into 2x plus 1 equal to 1 into 4x minus 3. So அடுத்த ஸ்டெப்ல 10x plus 5 equal to 4x minus 3. So 10x minus 4x equal to minus 3 minus 5. So 6x equal to minus 8. X equal to minus 8 by 6 minus 4 by 3. So அடுத்தது வந்து திருப்பி இந்த வேல்யூல சப்ஸ்டிட்யூட் பண்றோம். 4x minus 3 divided by 2x plus 1 equal to 2 by 1. So cross multiply பண்ணும்போது இந்த இடத்துல ஏதோ மிஸ்டேக் வருது. சாரி minus 2. So cross multiply பண்ணும்போது என்னன்னா 4x minus 3 equal to minus 2 into 2x plus 1. So 4x minus 3 equal to minus 4x minus 2. So 4x plus 4x equal to minus 2 plus 3. So 8x equal to 1, x equal to 1 by 8. So therefore x equal to minus 4 by 3 or 1 by 8. இத முடிஞ்சங்க இதுக்கு அடுத்த சப்ஜெக்ட் என்னன்னா போர்ட்ல எடுக்கறேன். எதுக்கு சொன்னேன்னு சொல்லி யோசிச்சு சொல்லுங்க. கிருத்திக்னால அவங்களோட பேஸ் ஏதோ சேஞ்சஸ் தெரியுது. ஹேர் கட் பண்ணிருக்காங்க. இந்த வாரத்தை வந்து நீ டெஸ்ட் எழுதுறா கிருத்திக்கு சரியா? அப்படி இல்லைன்னா வீடு அட்ரஸ் கொடுத்துட்டு வீட்டுல வந்து மிதி மிதிக்கிறேன் சரியா? எந்த லட்சம் இது பேராமினரி ஈக்குவேஷன் வந்து ஃபர்ஸ்ட் 13 சம்ஸ் இருக்கு. ஏடா ஏன் வளர்ந்துட்டு வாங்குற? கூட்டாளிக்கான்
இங்க போமா இதுல போய் இருக்காரு இடம் இருந்தாங்க சஞ்சய் இப்போ ரீடெஸ்ட்ல வேற விஷயம் எப்ப கொடுத்தாங்களோ அதே விஷயம் உங்க ஸ்கூல் வேற உங்க ஸ்கூல் வேற எழுது அவங்களுக்கு வந்து சென்ட்ரல் கூட்டு இருப்பாங்க மோடி பிரைவேட் ஆமா மோடி தான் மோடி ஒண்ணு தெரியாது அப்ப நீங்க என்ன பாக்குற நீங்க அவ்வளவு தூரம் சொல்லுங்க நீங்களும் பாஸ் ஆகி போனீங்க இதுல கொஞ்சம் எவ்வளவு மார்க் சொல்லுங்க அவ்வளவு தூரம் படிக்க சொன்னாங்க மினிமம் ஒரு பாஸ் மார்க் தான் வாங்க வீட்லயே படிக்கவே மாட்டேன் இந்த காலத்துக்கு நீங்க ஒரு வருஷம் போறா டெஸ்ட் எதுவுமே எழுதவே இல்லை அதான் பிரச்சனையே ஒரு டெஸ்ட் எழுதவே இல்லை கரெக்டா கொஸ்டின் பேப்பர் கொடுக்குறாங்க எல்லாம் பண்றாங்க ஏன் மினிமம் வேணும் இதுக்கு அடுத்த சப் டிவிஷன்மா எல்லாம் அப்படியே லைன் எழுதிட்டு வந்துருமா ஒரு சப்டிவிஷன் போர்டு எடுத்தாரு ஸ்கூல்ல எடுத்த சம்பளம் ஏதாவது ஞாபகம் இருக்குதா மைண்ட் இருக்குதா ஸ்கூல் எடுத்த கொஸ்டின்ஸ் கிளாஸ் எல்லாம் ஏதாவது ஞாபகம் இருக்குதா இது வர இது ஒரு நிமிஷம் இது வர தம்பி இதை கால் பண்ணி அழைச்சு விடலாமா படிக்கவே மாட்டியா அப்புறம் ஒரு நாள் நீ படிச்சிருக்கவே மாட்டேன் சும்மா டியூஷன் வரும்போது வீட்டுக்கு போகணும் நாடத்தை அப்படியே அப்படியே காலேஜ் ஓட்டிட்டு அதான் பிரச்சனையே இருக்கும் டெக்ஸ்ட் புக் ஏதாச்சும் வச்சுக்கிறியா நாளைக்கு எக்ஸாமா கொஸ்டின் பேப்பர் கேட்பாருமா பாஸ் பண்றது மாதிரி ஏதாச்சும் கேட்பாரு சும்மா ஏதாவது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் கையில கேளு கத்தியாதான் அடிச்சு சுத்த மாட்டாங்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மாதிரி ஏதாச்சும் இருந்தா கொடுங்க சரி தம்பி பேசாம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மாதிரி ஏதாச்சும் இருந்தா கொடுங்க கேட்டீங்கன்னா படிக்கிறது அதான் பிரச்சனையே தம்பி அமைதியா உட்காந்து பின்னாடி டவுட்னா நோட்ஸ் பேசிட்டு இருக்காது அடுத்தது பாத்தீங்கன்னா ஜி சம் 2 into 2x minus 1 அடுத்தது வந்து ஜி சம் 2 into 2x minus 1 divided by x plus 3 minus 3 into x plus 3 divided by 2x minus 1 equal to 5. So இந்த இடத்துல இந்த fraction let 2x minus 1 divided by x plus 3 equal to a. So இது வந்து நமக்கு என்னன்னா 2a ஆயிரும் minus இந்த fraction உடைய reciprocal வரங்காட்டி இது வந்து 3/a equal to 5. இதுக்கப்புறம் a வந்து LCM எடுத்தோம்னா 2a square minus 3 equal to 5.
So அடுத்த ஸ்டெப்ல 2a square minus 3 equal to 5a. So 2a square minus 5a minus 3 equal to 0. Two numbers multiply பண்ணா minus 6. அதே 2 numbers simplify பண்ணா minus 5. So 2 numbers வந்து minus 6 plus 1. நீங்க எழுதுற இந்த ரெண்டு நம்பர் வந்து ரெண்டு கண்டிஷன்ஸ்க்கு அப்ளை ஆகுற மாதிரி இருக்கும். ஏதோ ஒண்ணுக்கு மட்டும் அப்ளை ஆகுது அப்படின்னு பண்ணக்கூடாது. சிம்பிளிஃபை பண்ணா அந்த நம்பர், மல்டிபிள் பண்ணா அந்த நம்பர் வரணும். சோ அதுக்கப்புறம் இந்த a ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் 2 வந்தங்காட்டி 2 ஆல டிவைட் பண்றோம். சோ இது 1 டைம்ஸ் இத கட் பண்ணா 3 டைம்ஸ். சோ a போட்டோம்னா a minus 3 a minus 3 into 2a plus 1 equal to 0. So அடுத்த ஸ்டெப்ல a minus 3 equal to 0. So a equal to 3. அதே மாதிரி 2a plus 1 equal to 0. 2a equal to minus 1 by 2. இதுக்கப்புறம் a க்கு பதிலா என்ன வந்தோம்னா 2x minus 1 divided by x plus 3 equal to 3. இந்த 3 வந்து ஒரு 3 by 1 எடுத்து டேய் அமைதியா பேசிக்கிறது. சோ இத கிராஸ் மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும்னா 3 into x plus 3 equal to 2x minus 1. So 3x plus 9 equal to 2x minus 1. So 3x minus 2x equal to minus 1 minus 9. X equal to minus 9. அடுத்தது வந்து என்ன பண்றோம்னா again வந்து 2x minus 1 divided by x plus 3 equal to minus 1 by 2. So cross multiple பண்ணோம்னா 2 into 2x minus 1 equal to minus 1 into x plus 3. So அடுத்த ஸ்டெப்ல 4x minus 2 equal to minus x minus 3. So 4x plus x equal to minus 3 plus 2. So என்னன்னா 5x equal to minus 1, x equal to minus 1 by 5. So therefore x equal to minus 10 or minus 1 by 5. இது மட்டும் தான் அடுத்த சப்டிவிஷன் கேப் பண்ணுங்கப்பா. பேசாம அமைதியா இருங்க. அவனுக்கு என்ன தெரியும்? அவன் போய் பார்க்க சொல்றேன். சொல்லுப்பா என்ன கொஸ்டின் அந்த பொண்ணு சொல்லுப்பா அது என்ன கொஸ்டின் அந்த பொண்ணு சொல்லு
क्वेश्चन रिवीज பண்ணு நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோமா நோட்ல நீ கால் பண்ணிங்க அனுப்பிடலாமா Sir, 1 minute, sir. கேம்பா Sir, 1 minute, sir. இல்ல இந்த பக்கம் அடிக்கல எழுதுங்க 22 இந்த கொஸ்டின் டியூஷனோட வச்சிருக்கியா ஒண்ணுமே வச்சிருக்க மாட்டேன் எழுதி நோட் பண்ணி ரிவைஸ் பண்றது எல்லாரும் பண்ற ஒரு பெரிய மிஸ்டேக்கே இல்லாமா ரிவைஸ் பண்ண வரும்போது டியூஷன் நோட் எதுவுமே கொண்டு வர மாட்டீங்க இது கேட்டிருந்தாங்களா அந்த கொஸ்டின் சொல்யூஷன் அதை எழுதி பாருங்க யாருக்குமே அந்த பதம் கிடையாது இதுல பாரு அந்த கொஸ்டின் எழுதி பாரு என்ன கொஸ்டின் எழுதி பாரு இதுல வந்து இந்த 16 ரிலேட்டட் என்ன சம்முன்னு பாரு அதுல பாக்க இந்த சம் சொல்யூஷன் பாக்குறீங்க சர்க்கிள்குள்ள ஒரு அந்த ரேடியஸ் வந்து 14 சார் டைப் சைடுல லாஸ்ட் டைம் வரைக்கும் பார்த்தா ஜி வரைக்கும் பார்த்தோமா அடுத்து வந்து எக்ஸ் சம் x by x plus 1 whole square minus 5 into x by x plus 1 equal plus 6 equal to 0. So அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்றோம்னா let x by x plus 1 equal to a. So a square minus 5a plus 6 equal to 0. இதே fraction தான் இங்க வந்திருக்கு. So 2 number multiply பண்ணா 6 simplify பண்ணா minus 5 னா minus 3 minus 2. a square வந்தா என்ன பண்ணோம்னா ரெண்டு இடத்துல டிவைட் பண்ணி a போடுறோம். நல்லா தெரிஞ்சுங்க அந்த a square ஓட கோஎஃபிஷியன்ட் வந்தா அது டிவைட் பண்ணனும் மறந்துடாதீங்க. So அடுத்த ஸ்டெப்ல a minus 3 into a minus 2 equal to 0. So a minus 3 equal to 0, a equal to 3. அதே மாதிரி a minus 2 equal to 0, a equal to 2. So a க்கு பதிலா x by x plus 1 equal to 3. இத 3 by 1 எடுத்துக்கலாம். கிராஸ் மல்டிபிள் பண்ணும்போது என்ன ஆகும்னா 3 into x plus 1 equal to x. So அடுத்த ஸ்டெப்ல 3x plus 3 equal to x. So 3x minus x equal to plus x வந்து இந்த பக்கம் கொண்டு வரா plus 3 அங்க போய் இருக்கு minus 3 ஆயிடும். So 2x equal to minus 3, x equal to minus 3 divided by 2. அதே மாதிரி இந்த இடத்துல என்ன பண்றோம்னா x by x plus 1 equal to 2 by 1. So cross multiply பண்ணோம்னா 2 into x plus 1 equal to x. So அடுத்த ஸ்டெப்ல 2x plus 2 equal to x. So 2x plus x இங்க வந்தா minus x ஆயிடும் plus 2 அங்க வந்துனா minus 2 ஆயிடும் x equal to minus 2. Therefore x equal to minus 3 by 2 or minus 2. இது முடிஞ்சா இதுக்கு அடுத்த சப்டிவிஷன் எழுதுங்க போர்ட்ல எடுத்துறேன் நான். நம்ம இதுக்கப்புறம் அந்த சப்டிவிஷன் ஏன்னா ஹோம்ஒர்க்கா நோட் பண்ணிக்கோங்க ஜே சப்ட் ஹெச்ஐ ஐ வேணா ஹோம்ஒர்க்கா நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது வந்து ஜே எழுதுனா போர்டு எடுத்தாங்க சரியா
ராகம் அமைதியே இல்லை காலோட சேர்ந்து அப்பிடிக்கலாம் உனக்கு அப்புறதுலாம் அவனுக்கு காது கேட்காது அந்த மாதிரி வீடியோ வேணா எனக்கு காமிக்கிறியா அடிச்சு வீடியோ வேணா பாட்டுங்க ஆமா சம் கேட்டுட்டாங்க ஸ்கூல்ல போட்டியா இதெல்லாம் எழுதி பார்க்கணும் சும்மா மேக்ஸ் நிறைய கேள்வி இருக்குமா சும்மா போய் நின்னா 6 அடிச்சுடுவா அப்படின்னு போறாங்க அதான் தப்பு வீட்டுல போய் நீ படிக்கிறீங்க நான் வந்து இங்க சொல்லிதான் கரெக்ட் முடியும் ஒவ்வொருத்தர் வீட்டுல வந்து கையை பிடிச்சி எழுதியா பார்க்க முடியுங்க எத்தனை தடவை சொன்ன உங்ககிட்ட நெக்ஸ்ட் வந்து இந்த ஜேஎஸ்எம் எழுதி பாருங்க போர்டு எடுத்து நீயே நினைச்சு பாரு எத்தனை தடவை ஒரே டியூஷன் இது வச்சு இந்த சம் எடுத்து இதுல இருக்க சம் செலக்ட் பண்ணி கொடுத்தா எழுதி பாருங்க எனக்கு எடுத்து படம் புக்ஷம் கேட்கலாம் புக்ஸும் கொண்டு வரல அது ரிலேட்டட் சொல்யூஷன் இங்க இருக்கும் சரி அது இருக்கிற சம் பாருங்க எந்த சமா ரிலேட்டட் எடுத்து தேசம் இல்லையா யாரா சொல்லுங்க நான் போர்டு எழுதி போறேன் இந்த ஜேசம் மாடல்ல இந்த ஒரே ஒரு சமயம் உங்களுக்கு ஜேசம் இருக்குதா பையில ஜேசம் மாடல் இந்த ஒரே ஒரு சம் தான் இருக்குது இந்த சம் வந்து நான் எப்படி சால்வ் பண்ணணும் அதே மாதிரிதான் நீங்க சால்வ் பண்ணணும் கொட்டாய் விட்டுருக்காரா சோ வேற மாதிரி சால்வ் பண்ணீங்கன்னா ஆன்சர் வராது சரியா தனியாடி ரொம்ப என்லார்ஜா போயிடும் ஃபர்ஸ்ட் क्वेश्चनலயே ஜேசம் 1/x-1 into x minus 2 plus 1/x-2 into x minus 3 plus 1/x-3 into x minus 4 equal to 1/6. So the sum கொஞ்சம் ரேரா கேட்பாங்க பட் கேட்டாங்கன்னா நான் ஒரு வேளை சால்வ் பண்றேன் அதே மாதிரி தான் சால்வ் பண்ணணும் ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரெண்டு எலிமெண்ட்ஸ்க்கு மட்டும் ஒரு எல்சிஎம் எடுக்கணும் சோ அப்ப என்ன வரும்னா x minus 1 into x minus 2 into x minus 3 இதான் வந்து எல்சிஎம் வருது சோ இப்போ இந்த எலிமெண்ட்ஸ் எடுத்து இத டிவைட் பண்ணும்போது இந்த ரெண்டு பார்ட்ஸ் கட் ஆகி x minus 3 மட்டும் இருக்கும் அத 1 ஆல மல்டிபிள் பண்ணா x minus 3 பிளஸ் அதே மாதிரி இந்த எடுத்து இத டிவைட் பண்ணும்போது x minus 2 x minus 3 கட் ஆயிடும் x minus 1 மட்டும் இருக்கும் அத எடுத்து மல்டிபிள் பண்ணும்போது x minus 1
plus 1 by x minus 3 into x minus 4 equal to 1 by 6. நம்ம இந்த ஸ்டெப்ல யாருக்காச்சும் டவுட் இருந்தா கேட்டுக்கங்க, முடிச்சுட்டு உட்கார்ந்துக்க வேண்டாம். நான் ஒரு ஸ்டெப் இங்க எழுதி இருக்கிறேன், அதுல ஏதாவது டவுட் இருந்தா கேட்டுக்கங்க, முடிச்சுட்டு உட்கார்ந்துக்க வேண்டாம். டவுட் இருக்குதாப்பா? Sir. சொல்லுப்பா. சார் செகண்ட் ஸ்டெப் மட்டும் டைம் எக்ஸ்பிளைன் பண்றீங்களாங்க சார்? அதாவது இந்த ஸ்டெப் எடுத்து இதுல டிவைட் பண்றோம், சைடுல டிவைட் பண்றோம் பாருங்க. x minus 1 into x minus 2 into x minus 3 இந்த எலிமெண்ட்ஸ் இத எடுத்து இத டிவைட் பண்றோம். டிவைட் பண்ணும்போது என்ன வருது? x minus 1 into x minus 4. சோ இந்த பார்ட் கட் ஆயிருது, ரிமைனிங் x minus 3 மட்டும் இருக்கு. அதை எடுத்து இந்த 1 ஆல மல்டிபிள் பண்ணும்போது அது அப்படியே வந்துருது. அதே மாதிரி திருப்பி இத எடுத்து இத டிவைட் பண்றோம். x minus 1 into x minus 2 into x minus 3. அதை எடுத்து என்ன பண்றோம்னா x minus 2 into x minus 3 ஆல டிவைட் பண்றோம். சோ இது ரெண்டு கட் ஆயிருது, x minus 1 மட்டும் வருது. அதை எடுத்து இந்த 1 ஆல மல்டிபிள் பண்ணா x minus 1. புரிஞ்சுதாப்பா? எஸ் சார். பின்னாடி அவங்க கொடுத்துறேன். சோ இதுக்கு அடுத்து என்ன பண்றோம்னா இது ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணும்போது 2x minus 4 divided by x minus 1 into x minus 2 into x minus 3 plus 1 by x minus 3 into x minus 4 equal to 1 by 6. இதுக்கப்புறம் இந்த நியூமரேட்டர்ல ஒரு 2 வந்து காமனா வெளிய எடுக்கிறோம். 2 by x minus 2 2 into x minus 2 by x minus 1 into x minus 2 into x minus 3 plus 1 by x minus 3 into x minus 4 equal to 1 by 6. So இதுல இந்த x minus 2 கட் ஆயிருது. 2 by x minus 1 into x minus 3 plus 1 by x minus 3 into x minus 4 equal to 1 by 6. So இந்த பக்கம் அல்குட்ராம் பால மைண்ட்ல வச்சுக்கீங்க. சோ இதுக்கு அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா திருப்பி இந்த இடத்துல ஒரு எல்சிஎம் எடுக்கிறோம். சோ இந்த இடத்துல எல்சிஎம் எடுக்கும்போது நமக்கு என்ன வரும்னா லெஃப்ட் சைடுல எல்சிஎம் வந்து x minus 1 into x minus 3 into x minus 4. சோ இந்த இடத்துல திருப்பி இந்த இடத்துல டிவைட் பண்ணும்போது x minus 4 மட்டும் வரும், அதை வந்து 2 கூட மல்டிபிள் பண்றோம். 2 into x minus 4 plus அதே மாதிரி இந்த எலிமெண்ட்ஸ் எடுத்து இது கூட டிவைட் பண்ணும்போது x minus 1 மட்டும் வரும். 1 இருக்கனால அது அப்படியே எழுதிக்கிறோம் equal to 1 by 6. So 2x minus 8 plus x minus 1 divided by x minus 1 into x minus 3 into x minus 4 equal to 1 by 6. So அடுத்த ஸ்டெப்ல 3x minus 9 divided by x minus 1 into x minus 3 into x minus 4 equal to 1 by 6. இதுக்கப்புறம் நியூமரேட்டர்ல ஒரு 3 வந்து காமனா வெளிய எடுக்கிறோம். 3 into x minus 3 by x minus 1 into x minus 3 into x minus 4 equal to 1 by 6. So இது ரெண்டும் கட் ஆயிருது. அடுத்த ஸ்டெப்ல 3 by x minus 1 into x minus 4 equal to 1 by 6. So அதுக்கப்புறம் கிராஸ் மல்டிபிள் பண்றோம். கிராஸ் மல்டிபிள் பண்ணும்போது என்ன ஆகும்னா x minus 1 into x minus 4 equal to 6 3s are 8. இது வரைக்கும் எழுதுங்க, அடுத்த ஸ்டெப் எழுதி போடுறேன்.
என்னடா வேணும் என்ன இருக்குடா ஏன் முன்னாடி வாசிக்கிற இருக்குடா என்ன ஆச்சு The x minus 1 equals x minus 1 into x minus 4 equals 8 3 by x minus 1 அடுத்த ஸ்டெப் கேக்குறியா இதுக்கப்புறம் கிராஸ் மல்டிபிள் பண்றா இதை எடுத்து இதுக்கப்புறம் மல்டிபிள் பண்ணும்போது x மைனஸ் 1 x மைனஸ் 4 3 6 ஆ இருக்கும் இந்த பக்கம் கொண்டு ஒரே நிமிஷம் கடைசி முடிச்சோம் உங்களுக்கு எப்படி இதை மல்டிபிள் பண்றா x into x வந்து x ஸ்கொயர் மைனஸ் 4x இதை எடுத்து மல்டிபிள் பண்ணா மைனஸ் x minus into minus plus 4 minus 18 equal to 0. So, அடுத்த ஸ்டெப்ல x square minus 5x minus 14 equal to 0. Two numbers multiple பண்ணா minus 14, simplify பண்ணா minus 5 அப்படிங்கும்போது என்னன்னா minus 7 plus 2. So, x square மட்டும் வந்துங்காட்டி x எடுத்துக்கிறோம். So, x minus 7 into x plus 2 equal to 0. So x minus 7 equal to 0, x equal to 7, x plus 2 equal to 0, x equal to minus 2. இதை முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த செகண்ட் क्वेश्चन வந்து நமக்கு டெலிட்டட் போர்ஷன் அது வராது அதுக்கப்புறம் ஒரு இது கொடுத்திருப்பேன் சொல்யூஷன் ஆஃப் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் பை யூசிங் குவாட்ராட்டிக் ஃபார்முலா சரி அந்த ஃபார்முலா மட்டும் காப்பி பண்ணுங்க இந்த ஃபார்முலா கொடுத்திருப்பேன் x equal to minus b
plus or minus 4 square b square minus 4ac by 2a. அதுக்கப்புறம் கொஸ்டின் நம்பர் தேர்ட் ஒன்ல ஃபர்ஸ்ட் சப்ஸ்டிட்யூஷன் எழுது. செகண்ட் ஒன் ஃபுல்லா டெரிவேட் போர்ஷன் அது எழுத வேண்டாம் சரியா. காமனா வந்து அது இதை மட்டும் எழுதுங்க, சொல்யூஷன் ஆஃப் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் பை யூசிங் ஃபார்முலா மட்டும் எழுது. சரி ஃபுல்லா எழுதுங்க சார். சொல்யூஷன் ஆஃப் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் பை யூசிங் ஃபார்முலா போட்டுக்கோ. அது கீழே பிராக்கெட்ல ஸ்ரீதாச்சாரியாஸ் ரூல் எழுதிக்கோ. அது கீழே இந்த எக்ஸ் ஈக்குவல் டு கொடுத்துக்கறாங்கல அது போட்டு எழுதிக்கோ. இது மட்டும் எழுதினா அது கீழே எல்லாம் எழுத வேண்டாம். யார் சார் ஸ்ரீதாச்சாரியா? போகும்போது 7 மணிக்கு வெளியே போகும்போது அவர் மேல நின்று அவர்கிட்ட போகும்போது கேட்டுப்போம். சார் ஏமா சார் இந்த கீழே அந்த ஃபார்முலாஸ்ல எழுத வேணாமா சார்? ஃபார்முலா டெரிவேஷன் வேண்டாமா? கௌரவ இந்த மாதிரி குட்டியா கருப்பா இருப்பாங்க. சரி பேசுனீங்கன்னா சொல்லுவாரு யாருக்கு நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்கன்னா அவர் வரலாறுலாம் சொல்லுவாரு, கேட்டுப்போம். வேணா வீடு கூட்டி சொல்லுங்க. தம்பி வந்தா ஓங்கி அப்படி போடுவேன். சம் போட்டு போயிட்டே இருக்கு. பிளஸ் கீழே அண்டர்ஸ்கோர் வந்தாதுங்க சார். பிளஸ் ஆர் மைனஸ், பிளஸ் ஆர் மைனஸ்னா ஏமா அவனுக்கு தெரியாதுமா. இன்னும் இந்த ஃபார்முலா மட்டும் எழுதுங்க, அது கீழே இருக்கிற டெரிவேஷன் எல்லாம் வேண்டாம் சரியா. அது வந்து ஒரு இடத்துல ரொம்ப ஷார்ட்டா கொடுத்துருந்தாங்க டெரிவேஷன், அது சும்மா நோட் பண்ணி வச்சுக்கிறேன் அவ்வளவுதான். அவன் எழுதிட்டு இருக்கிறான்னு நினைக்கிறேன், அவன் சொல்றான். அவன் எழுத வேணாம் சொல்றான். அதெல்லாம் எழுத மாட்டேன். அது எழுத வேணாம்டா. நான் என்ன எழுதிட்டு சார்? கிளியரா சொல்ற கேட்டுங்க. சொல்யூஷன் ஆஃப் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் பை யூசிங் குவாட்ராட்டிக் ஃபார்முலா. சோ அதுக்கப்புறம் எக்ஸ் ஈக்குவல் டு இது எழுதுங்க. இது கீழே இருக்கிறதெல்லாம் எது எழுத வேண்டாம். அதுக்கப்புறம் கொஸ்டின் நம்பர் 3ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் வந்துமா. கொஸ்டின் நம்பர் 3ல என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, ரைட் டிஸ்கிரிமினன்ட் ஆஃப் த ஃபாலோவிங் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். டிஸ்கிரிமினன்ட் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணாமையே அதோடைய ரூட்ஸ் வந்து எப்படி வரும் அப்படிங்கிறது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 7x பிளஸ் 12 ஈக்குவல் டு 0. இதோடைய 2 நம்பர்ஸ் மல்டிபிள் பண்ணா 12, சிம்பிளிஃபை பண்ணா -7 -4 பிளஸ் -3. சோ இதோடைய ஆப்போசிட் சைன் தான் நம்மளுக்கு வந்து ஜீரோஸா வரப்போகுது. சோ அப்ப இதோடைய ஜீரோஸ் வந்து ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் அன்ஈக்குவல்.
ரூட்ஸ்ல ஆன்சர் வருது பட் ஈக்குவல் கிடையாது. இதே ஒரு ஆன்சர் வந்து இப்படி வருது x ஸ்கொயர் மைனஸ் 4x பிளஸ் 4 ஈக்குவல் டு 0. டூ நம்பர்ஸ் மல்டிபிள் பண்ணா 4 சிம்பிளிஃபை பண்ணா மைனஸ் 4 னா மைனஸ் 2 மைனஸ் 2. ஸோ x ஈக்குவல் டு மைனஸ் 2 னா பிளஸ் 2 எழுதிக்கிறோம். சாரி மைனஸ் 2 னா பிளஸ் 2. ஸோ இதுல வந்து ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் ஈக்குவல். ஸோ இந்த மாதிரி சால்வ் பண்ணாமலே இதோடைய ஜீரோஸ் என்ன வரும் அப்படிங்கறத கான்செப்ட். ஸோ நம்மளுக்கு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுடைய ஜெனரல் ஃபார்ம் வந்து ax ஸ்கொயர் பிளஸ் bx பிளஸ் c ஈக்குவல் டு 0. இதான் வந்து நம்மளுக்கு ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுடைய ஜெனரல் ஃபார்ம். ஸோ இதுல வந்து நம்ம என்ன பண்றோம்னா ஜஸ்ட் b ஸ்கொயர் மைனஸ் 4ac கண்டுபிடிக்கிறோம். அந்த வேல்யூ கிரேட்டர் than 0 வந்து அப்படின்னா ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் அன்ஈக்குவல். அது எழுதுனீங்களாப்பா? சரி ஓகே 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 அது பின்னாடி தான் வருது. சரி ஓகே இத நம்ம பின்னாடி பார்த்துக்கலாம். சோ இந்த இடத்துல வந்து நம்ம டிஸ்கிரிமினன்ட் அப்படின்னா ஜஸ்ட் இந்த b ஸ்கொயர் மைனஸ் 4ac வேல்யூ மட்டும் கண்டுபிடிப்போம். அதுல என்ன வேல்யூ வருதோ அதை அப்படியே விட்டுருவோம். கவனிங்க, ஃபர்ஸ்ட் क्वेश्चन வந்து x ஸ்கொயர் minus 4x plus 2. So a value 1, b value minus 4, c value 2. So d அப்படிமாங்க discriminant b square minus 4ac minus 4 square minus 4 into 1 into 2. So 16 minus 8 equal to 8. அதே மாதிரி செகண்ட் ஒன் கண்டுபிடிக்கும் போது நமக்கு என்ன வரும்னா 3x square plus 2x plus 1. So இதுல a வேல்யூ வந்து நமக்கு 3, b வேல்யூ வந்து 2, c வேல்யூ வந்து 1. So d equal to b square minus 4ac. So அடுத்த ஸ்டெப்ல 4 minus 12 equal to minus 8. அது என்ன ஆன்சர் வருதோ அதை கண்டுபிடிக்கிறோம். அதான் வந்து நம்மளுக்கு இந்த டிஸ்கிரிமினன்ட் அப்படிங்கிறது. சரியா? தேர்ட் ஒன் நீங்க கண்டுபிடிச்சிருங்க. கண்டுபிடிச்சிட்டு ஃபோர்த் क्वेश्चनல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் எழுதுங்க. நான் போர்டு எடுத்தேன். Sir, D by energy equals. 3x squared is minus 6. Therefore minus होगा. 4 plus 12 squared. वो minus आ. तब plus 4 आएगा 16 आएगा. तब इतना क्या करेंगे? 20% का? 25% का 26 या. Number one 25 divided by 100 into 160. So 1 times to the 4 times to 1 times to the 40 times to 40 answers. But मुझे ये चीज़ से साफ करेंगे. यार उन्हें चिकन बारे में आगे बोल मुझे भी वेला उन्हें वेला बोल वेला ये लक्ष्य वेला ये हाँ वेला करेंगे Sir, மாரணி கப்பிலெல்லாம் வர மாட்டாங்க சார். வரமாட்டாங்க. ஏன் சார்? அவங்க வீட்டு அட்ரஸ் போய் கேளு. எழுதுறாரு. அச்சிங்க போறேன் சார். இது அதே போய் எழுதி பேசலாம். இவரால மென்டல் மாதிரி பேசிட்டே இருக்கிறான். பேசாம அமைதியா கொஞ்சம் எழுத மாட்டேன். உனக்கும் ஒரு ஃபிஃப்த் சென்ஸே கிடையாது. ஒண்ணு கேட்க வேண்டாம். கேட்கறவங்க அவன் அட்ரஸ் நிற்பதே கேள்வி. எல்லாரும் யாரும் சரியா பேசுறாங்க. இதோட சரி இன்னும் வாயில எதுவுமே கேட்கறவங்க வந்து அனுப்பி
ஏழு சப்டிவிஷன் கையால கம்ப்ளீட் பண்ணுங்க. அடுத்த கொஸ்டின் நம்பர் 4 ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் முடிஞ்சதா? The following determine whether the given quadratic equation real roots and so find the roots using formula. So ஒரு quadratic equation வந்து நம்ம split up மெத்தட் டைரக்டா போறோம்ல, அதுவே வந்து ஃபார்முலா மூலமா சால்வ் பண்ணலாம். பட் யூசிங் ஃபார்முலா நான் மட்டும் அந்த மெத்தட் போங்க. அதர்வைஸ் நீங்க ஸ்பிளிட் அப் மெத்தட் நம்ம சொல்ற மெத்தட்ல சால்வ் பண்ணிக்கங்க. இப்போ ஃபர்ஸ்ட் क्वेश्चन வந்து நமக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா, fourth ஒன்ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் 9x² plus 7x minus 2 equal to 0. So A value வந்து 9, B value வந்து 7, C value வந்து -2. So நம்மளுக்கு ஃபார்முலா வந்து x equal to -b plus or minus square root of b square minus 4ac by 2a. So இந்த ஃபார்முலா வந்து நீங்க எக்ஸாம் கால்ல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸ்பிளிட் அப் மெத்தட். முடிஞ்ச வரைக்கும் டைரக்டா அந்த சம் சால்வ் பண்ண பாருங்க. ஸோ பின்னாடி நெக்ஸ்ட் வீக்ல மேக்ஸிமம் இந்த வாரத்துலயே நான் சொல்லி தருவேன். பெரிய பெரிய நம்பர்லாம் வந்துன்னா எப்படி ஸ்பிளிட் அப் மெத்தட்ல சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. சரியா? அந்த மெத்தட் யூஸ் பண்ணிருங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு சம் வருது, x square plus ஒரு 99x plus 2144. இந்த மாதிரி நம்பர் வந்துன்னா மேக்ஸிமம் வந்து ஒரு 1 ல இருந்து 2 மினிட்ஸ்க்குள்ள இந்த ஆன்சர் வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி. மேக்ஸிமம் எவ்வளவு பெரிய நம்பர் வந்தாலும் சரி, இந்த மாதிரி நம்பர் வந்துன்னா ஒரு 2 மினிட்ஸ் தான் டைம். இதே வந்து இப்படி ஒரு நம்பர் வருது, x square minus 400x minus 9,60,000. ஸோ இந்த மாதிரி ரொம்ப எலிவாட்டா வரும்போது இதோடைய டியூரேஷன் வந்து வெறும் 30 செகண்ட்ஸ் தான். இந்த மாதிரி சமக்கெல்லாம் ஒரு 30 செகண்ட்ஸ்ல ஆன்சர் கண்டுபிடிக்கிற மாதிரி மெத்தட் நான் சொல்லித்தரேன். இந்த ஃபார்முலா கேட்டா மட்டும் இந்த சம்ல யூஸ் பண்ணுங்க. சரியா? சரி. சோ இப்போ என்ன பண்றோம்னா -7 plus or minus square root of 7 square minus 4 into 9 into -2 divided by 2 into 9. So அடுத்த ஸ்டெப்ல -7 plus or minus square root of 49 plus 4 2s are 8, 8 9s are 72 divided by 18. So -7 plus or minus square root of 121 divided by 18. So x equal to -7 plus or minus 11 divided by 18. X equal to -7 plus 11 by 18 -7 minus 11 by 18. So அடுத்த ஸ்டெப்ல 4 by 18 comma minus 18 by minus 18. So 2 by 9 comma -1. So இதே comma 2 numbers multiple பண்ணா -8 -18 simplify பண்ணா 7 னா 9 -2. So x squared coefficient 9 வந்துங்காட்டி 9 ஆல டிவைட் பண்றோம். இந்த ரெண்டு இடத்துல கட் ஆயிடுச்சு. சோ அப்போ இங்க +1 அப்படிங்கும்போது அதோட ஆன்சர் -1 -2 by 9 அதோட ஆப்போசிட் சைடு. அத வந்து நம்ம ஃபார்முலா வச்சு சால்வ் பண்ணிக்கிறோம். சரியா? சரி. இது முடிஞ்சதுன்னா இதுலயே செகண்ட் சம் எழுதுங்க, அதையும் நான் போர்ட்ல எடுக்கிறேன்.
ஏங்களா என்ன சொல்லுமா இது புக் இருக்குதான் ஒரு நிமிஷம் பேஜ் நம்பர் சொல்லுங்க பார்ட் 2ல சொல்லலாம் சொல்லு கிளியர் டவுட்ல find the missing problems the first problem is the workload first வந்து 20% கொடுத்திருக்காங்க விக்னேஷ் ஏங்க பேசி கேக்குறாங்க நீங்க பாருங்க நான் சொல்லி தரேன் உங்களுக்கு நம்ம இந்த சம்மோட போதும்பா ஒரு 5 மினிட்ஸ்ல அடுத்த சாப்டர் 3 சாப்டர் ஸ்டார்ட் பண்ணிடலாம் இந்த 6 to 7 பேட்ச்ல இருக்கிறவங்க மீட்டிங் லீவ் பண்ணிக்கங்க பேராபிளியர் ஈக்குவேஷன் இப்போ ஒரு 5 நிமிஷத்துல ஸ்டார்ட் பண்ணிடலாம் ரெக்கார்டிங் கூட கம்ப்ளீட் பண்ணி அன்னைக்கு கொஞ்சம் மப்படி லைட் உந்திரி நான் இதே மாதிரி கை தட்டிங்களா டைம் கேட்டுங்க ஏதாவது டவுட் இருந்தாலும் கேட்டு நீங்களா வந்து வேணும் グループ வந்து நீங்க இருக்கிற ரெக்கார்டிங் ஒரு 8 o'clock குரூப் போடுங்க வீட்டுக்கு வந்து தனியா ஓடுகிற மிகில் பண்ணுங்க No. Daddy, no problem. Board